வியாபாரம் தெரியாத ஒருத்தருக்கு கண்ணு மைய குங்குமம் சோப்பு எல்லாம் கஷ்டப்பட்டு வீடு ஃபுல்லாக அடுக்கி வச்சுக்கிட்டு யாருமே வாங்கலேன்னு உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான். எது விற்காதுங்க. பிரச்சனை மேனுஃபேக்சரிங் இல்லைங்க, மார்க்கெட்டிங். யோசிச்சு பாருங்க, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்குங்க. அப்படி சொல்றேங்க, நான் நினைச்சேன்னா 150 பிரான்ச் போட்டு உட்காந்துக்கலாங்க. சிங்கப்பூர்ல மட்டுங்க கோடிக்கணக்காக வச்சுட்டு எத்தனை பேர் தெரியுங்களா வெயிட் பண்றாங்க? அமெரிக்காவில், சிங்கப்பூர்ல, ஆஸ்திரேலியாவில். நான் சரின்னு சொன்னா நாளைக்கு காலையில் சிங்கப்பூர்ல ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லா அம்மி தற்சார்பு சந்தைங்க. நானும் அவர் பார்ட்னர்னு போட்டேன்னு வச்சுங்களேன், மாசம் 10 லட்சம் எனக்கு அக்கௌண்ட்ல வந்துருங்க. சும்மா வருங்க. இதைத்தாங்க எல்லாரும் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை பிடுங்கி அவன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவன் எந்த கம்பெனி புதுசாக ஆரம்பிக்கிறது இல்லைங்க. யாரெல்லாம் ஆரம்பிக்கிறாங்களோ விட்டு வேடிக்கை பார்ப்பான். என்னைக்கு இருந்தாலும் அவன் கம்பெனி அப்படின்னு அவன் நினச்சிக்குவான். இந்த கவுண்ட் மணி பணத்தை எரிக்கிற வெட்டியானா இருப்பார். அப்போ ஒருத்தர் ஒல்லு பேசிட்டு போவான். எப்படி திட்டுவாரு? ஏய், என்னைக்கு இருந்தாலும் நீ ஏன் பணம் தாண்டி அப்படிம்பா. அந்த மாதிரி விலுமினாட்டிய என்னைக்கு இருந்தாலும் ஏன் கம்பெனின்னு இருக்காங்கங்க. அப்போ நான் ஏன் 500 பிராண்ட் ஓப்பன் பண்ணுன்னு சொல்றேன்னா, ஒவ்வொரு பிராண்டை பிடிக்கிறது கஷ்டங்க. ஒரே பிராண்டாக இருந்தால் பிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. இந்த டிவியில் நெகட்டிவ் நியூஸ் வருது இல்லைங்களா, ஒரு கம்பெனி பற்றி, ஒரு மனிதனை பற்றி, அதெல்லாம் எதுக்குன்னு தெரியுங்களா? அவங்க பணத்தை பிடுங்கிறதுக்கு தான். நெகட்டிவ் நியூஸ். ஒருத்தனை கட்டம் கட்டுவாங்க, நெகட்டிவ் நியூஸ் கொடுப்பாங்க, பேரம் பேசுவாங்க. உங்கள்கிட்ட 100 கோடி இருக்கு, ஒரு 50 கொடுத்துரு, கேஸ் ஒன்றுமெல்லாம் பண்ணிடலாம். இதுதான் பேரம் தாங்க. புரிஞ்சுக்கிங்க, எல்லா கேஸும் பேரம் பேசி பணத்தை பிடுங்கிறது தான். என்னை ஏன் விட்டாங்கன்னா, என்னை உள்ள வச்சுக்கிட்டு ஆர்டிஓ வச்சு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு விட்டுட்டாங்க. புரிஞ்சுக்குங்க, இதான் நடந்துட்டு இருக்கிறேங்க. அப்போ நிறைய பிரான்ச் ஆரம்பிச்சு என்னங்க லாபம்? நான் கஷ்டப்பட்டு பண்ணுவேங்க, உள்ள என்கிட்ட பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அதனால தான் பிராண்ட், அதாவது பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு பொதுவாக நாலேஜே கடத்திட்டு இருக்கிறாங்க. இதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது.